வன்முறையை தூண்டும் வகையிலும் குற்றங்களுக்கு வழிவகுக்கும் வகையிலும் ரீல்ஸ் மற்றும் படங்கள் வெளியாவதை தடுக்க இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதள நிறுவனங்களுக்கு அரசு மூலம் கடிதம் எழுத உள்ளதாக காவல் ஆணையர் அருண் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களில் பொழுதுபோக்கு அம்சங்கள் இருந்தாலும் அவை வரைமுறைப்படுத்தாமல் இருப்பதால் குழந்தைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், சாதி மத பாகுபாட்டை ஊக்குவிக்கும் கருத்துக்கள், வன்முறையை தூண்டும் புகைப்படங்கள், ரீல்ஸ்கள் பகிரப்பட்டு வருகின்றன. ஃபேஸ்புக்கில் வன்முறையை தூண்டும் பதிவுகள், படங்கள், வீடியோக்களை வெளியிட்டால் அந்த கணக்கை ஃபேஸ்புக் நிறுவனம் முடக்கி விடுகிறது அல்லது அந்த பதிவை நீக்கிவிடுகிறது. ஆனால் இன்ஸ்டாகிராமில் அதுபோன்ற கட்டுப்பாடு இல்லாததால் அறிவாளுடன் விரோதத்தை தூண்டும் வகையில் தொடர்ந்து படங்கள், கருத்துக்கள் பகிரப்படுகின்றன. சமீபத்தில் நடந்த நெல்லை ஆணவ கொலை சம்பவத்திலும் நவீனை வெட்டி கொன்ற இளைஞர் சுர்ஜித் தனது சமூக வலைதள கணக்கில் அறிவாளுடன் வன்முறையை தூண்டும் வகையில் படங்களை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் சமூக வலைதளங்களை முறைப்படுத்துவது தொடர்பாக சென்னை காவல் ஆணையர் அருண் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. அப்போது சமூக வலைதளங்களை வரைமுறைப்படுத்த இன்ஸ்டாகிராம் போன்ற நிறுவனங்களுக்கு தமிழக அரசு மூலம் கடிதம் எழுதப்படும் என காவல் ஆணையர் அருண் தெரிவித்தார்.